ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது வேடிக்கையான குடும்பம் எபிசோட் நம்பர் 13. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். உங்களுக்கு இருக்கடி, என்கிட்ட மாட்டினீங்கல்ல, உங்களை உண்டல்லன்னு பண்ணுறனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. பாட்டி என்கிட்ட இந்த குச்சி கொடுத்து உங்களை தோ வராளுங்க. அந்த வைன் ரொம்ப நல்லா இருந்ததுடி, அதுக்கு நீ 50 வருஷம் வெயிட் பண்ணணும். ஏய் எங்கடி போயிட்டு வரீங்க? நாளையிலேருந்து ரூல்ஸை கற்றுக்கணும், புரியுதா? என்னவ மிரட்றா? அவள் கையில் குச்சி இருக்குல்ல, அப்படிதான். சரிப்பா போகலாம். இவளுங்க என்ன மதிக்காமலே போகிறாளுங்க. எனக்கு கொஞ்சம் கூட மதிப்பே கொடுக்க மாட்டாளுங்க உங்களை. தலை ஐயோ, தலைவர் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறார் போலையே. கூல் பண்ணணுமே அப்படின்றதுக்காக இவங்க 2 பேரும் ஒயின் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட நீட்ட, அவர் எப்போ குடிக்கிறாரோ அப்போ தான் குடிக்கணும், எப்போ கீழே வைக்கிறாரோ அப்போ தான் வைக்கணுன்றதுக்காகவே அவர் எப்போ வாயில் வைக்கிறாருன்றதை உத்து நோக்கிட்டு இருப்பானுங்க. குடிச்சிட்டாரு. ஐயோ, இன்னும் வாயை விட்டு எடுக்கவே இல்லையே, நம்ம டக்குன்னு குடிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லி 2-3 தடவை மறுபடியும் எடுத்து வாயில் வச்சுட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் அவர் கீழே வைக்கும் போது தான் இவனுங்க வச்சுட்டு, வைன் ரொம்ப நல்லா இருக்குல்ல பாஸ் அப்படின்னு சொல்லி காக்கா பிடிச்சிட்டு இருப்பானுங்க. இன்னொரு கிளாஸ் கூட குடிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஊற்றிட்டு இருக்கும் போது அங்கே இருக்கிற வார்டன், இங்கே என்னடா ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பாரு. இதை கேட்டு நம்மளோட ஹீரோ, என்ன ஐயோ, அவர்கிட்டலாம் நம்ம எதிர்த்து பேசக்கூடாது, இந்தாங்க சரக்கு. பாஸ், உங்களுக்கு இருந்தாலும் இவ்வளோ தைரியம் இருக்கக்கூடாது. ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? நீங்கள் எதனால் சோகமாக இருக்கீங்க? என்னோட பொண்டாட்டி என்ன டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு லெட்டர் எழுதியிருக்கா, அதான். இவ்வளோ சோகமா? ஆமாம், எப்படா இந்த இடத்துக்கு லெட்ரு வந்துச்சு? உனக்கு எதாவது தெரியுமா? அதானே, இந்த இடத்துக்கு லெட்டரே கிடையாதே. உடனே ஹீரோக்கு டவுட் வந்து ருயானை புழக்கிறதுக்காக வந்து நிற்பாங்க. ஒன்று, நான் தான் முன்னாடியே சொன்னேனே அந்த லெட்டர் நான் தான் எழுதினேன், அப்புறம் என்னடா? உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் தலைவனை நீ ஏமாத்திருப்ப அப்படின்னு சொல்லி இரும்பு கம்பியில் குத்த வரும்போது, நிறுத்து. ஒரு காலத்தில் நாங்கள் ஃப்ரெண்டாக இருந்தோம், அதனால் இவன் நான் மன்னிச்சு விடுறேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுவார். என்னோட பாஸ் உனக்கு காசு தரணும்னு எழுதி வாங்கினியாமே, இது அவனா எழுதி கொடுத்தான். அப்படியா? இப்போ நீயா ஒன்று எழுதி கொடுக்க போகிற, $200 நீ அவருக்கு கொடுக்குற மாதிரி சைன் போட்டு கொடு. நான் வளர்ச்சியே பண்ண மாட்டேன். பண்ணலைன்னா பண்ண வைப்போம். இல்லை நான் பண்ணிடுறேன். பெண் ஏதாவது கிடைக்குமா? பெண்ணா? இது போதுமா? எதுக்கு அதெல்லாம்? வேண்டாம், நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை கடிச்சு அதில் இருக்கிற பிளட்டு வச்சு முத்திரை வச்சு கொடுத்துருவாரு. இதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு அந்த கும்பல் மிரட்டிட்டு கிளம்பிடும். ஒரு பக்கம் பனிப்பெண்ணை காமிப்பாங்க. காலையிலே ரூல்ஸை கற்றுக் கொடுக்கலான்னு அரை தூக்கத்தில் எழுந்திரிச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நானே வந்துட்டேன், இதுங்க எங்கே காணோம்? நெஞ்சில் கொஞ்சம் கூட பயம் இருக்கான்னு பாரு. ஏன்டி லேட்டு? ஏன் வரவே இல்லை? நீங்கள் டைம் சொன்னா இல்லையா? நீ எப்படி டைம் சொன்ன? அவ நாளைக்கு கிளாஸ்ன்னு சொன்னாலா இல்லையா? ஆனால் டைம் தான் சொல்லலை. எப்போ டைம் சொன்னேன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது சரி, இந்த வீட்டு பொண்ணுங்களை மிரட்டுற அளவுக்கு வேலைக்காரிக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கணும்? யாரை பத்திரி வேலைக்காரின்ற? நான் மிங்கா தவறுதெல்லாம் வேலைக்காரி பேரை தான் சொல்லியிருக்கோம். ஐயோ, அது வேலைக்காரியில் என்னை கன்ஃபியூஸ் பண்ணி அடித்து தும்சம் பண்ணிடுவேன். எங்க பாரு, வார்னிங் கொடுக்குறேன், மேலே கை வச்சா அவ்வளோதான். நீ என்னடி பண்ணுவ? அடிச்சா என்ன பண்ணுவ? இந்த வாங்கிக்க என்ன பண்ண முடியும் உன்னால? கோவம் வந்தா அடிச்சிருவியா? அடிச்சுதான் பாரு அப்படின்னு சொல்லி வாயை மூடி திறக்கிறதுக்குள்ளேயே வெளுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. நான் தான் சொன்னல, ஒன்ன என்ன பண்ண போற பாரு. இங்க என்ன நடக்குது? ஐயோ பாட்டி, உங்களை இவங்க என்ன? உடனே பஞ்சாயத்து வச்சிருவாங்க. இந்த எத்து போன குச்சை விட்டுட்டு இந்த கழியை பொடி இதுங்களை வச்சு இவங்களை கண்ட்ரோல் பண்ணு. பாட்டி, இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல, இவ ஒரு மெய்டு. என்னடி நீ வாயை மூடு, எனக்கு எல்லாம் தெரியும். இவளுங்களை உன் வழிக்கு கொண்டு வரணும். டிசிப்ளினா என்னன்னு இவளுக்கு கற்று தரணும். நான் கொடுத்த பவரை யூஸ் பண்ணு, இல்லைனா இந்த கழி பேசட்டும். வேற என்ன பண்ணுறாளுங்க நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுவாங்க. பாட்டியே இந்த கழியை கொடுத்து உங்களை என் வழிக்கு கொண்டு வர சொல்லிட்டாங்க. என்னடி ஓவரா பில்டப் கொடுக்குறா? பார்த்துக்கலாம் விடு. ஒரு பக்கம் ருயன் சூப்பர்வைசர் கிட்ட போய், சார் என் நிலைமையை பார்த்தீங்களா? என்ன? அந்த கூட்டத்துக்காருங்க என்னை எதுவுமே செய்ய விட மாட்டானுங்க, எனக்கு சோறு கூட கொடுக்க விட மாட்டானுங்க, ஏதாச்சும் பண்ணுங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட காசு வாங்கினலடா, நான் உன்கிட்ட காசு கொடுத்தனே, அதுக்காச்சும் எனக்கு உதவி செய்யடா, எனக்கு காப்பாத்து. என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது. நீ யார்கிட்ட வம்பு எடுத்து வச்சிருக்க? அது ஜின்னியோட பேரனா? ஆமாம், ஆனால் அவனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு அவனையே சொல்லுவான். ஆனாலும் அவன் அந்த வீட்டு பேரன் தானே. நீ லெட்டர் எழுதுனது நானும் தான் பார்த்தேன். என்ன லட்சத்தில் எழுதியிருக்க நீ? இந்த வேலைக்கு உன்னை என்ன பண்ணுவாங்க? நான் செஞ்சது தப்பு தான், ஒத்துக்கிறேன். ஆனால் நீ அவன் பக்கம் போகாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது. சொல்லிட்டேன், போய் வேலையை பாரு. ஐயோ ப்ளீஸ் சூப்பர்வைசர், என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, உங்களை நான் ஹாப்பியாக பார்த்துப்பேன். இவனுக்கு இதே பொழப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்வைசர் அவரோட பெல்ட்டை எடுத்து, என்னடா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அந்த வயலன்ஸ் எல்லாம் எதுக்கு, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்து அங்கேருந்து ஓடி போயிடுவார். இவனுக்கு எப்படி தான் இந்த மாதிரி கேவலமான ஐடியாலாம் வருதோ.
ஒரு பக்கம் ஹீரோவை சந்திக்க வந்த அவரை உள்ள விட மாட்டாங்க. அவர் பிஸியாக இருக்காருன்னு சொல்ல, ப்ளீஸ் என்னை அவன் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கான். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இங்கேருந்து போயிடுறேன். அவனை உள்ள விடுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிடுவார். சரி பாஸே சொல்லிட்டாரு, போய் தொலை அப்படின்னு சொன்ன உடனே இவர் போக ட்ரை பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் உள்ள விட்டுருமா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து நிற்பான். அவனை உள்ள விடு. சரி போய் தொலை. என்ன விஷயமா வந்திருக்க? நம்ம இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். என்னத்தை ஸ்டாப் பண்ணோம்? யார் ஒன்று என்ன பண்ணா? இவங்க தான் உன் பேரை சொல்லி இவங்க தான் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. எது நாங்களா ஒன்று டார்ச்சர் பண்ணோம்? இங்கே பாருங்க, பேச்சாக தான் இருக்கணும். இது டார்ச்சர் இல்லாமல் என்னது? நீ பண்ண விஷயத்துக்கு நீ அனுபவிச்சுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு எதுக்கு குறை சொல்லிட்டு இருக்க? எது நான் பண்ணுனா? நான் அப்படி ப்ளீஸ் கொஞ்சம் பேச விடுங்க. நான் என்ன பண்ணேன்? அந்த லெட்டர் எழுதுனதை தவிர வேறு எந்த தப்பும் நான் செய்யலை. அதான் எழுதிட்டியே. இங்கே பாருங்க, நான் அவங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் குறுக்க வராமல் இருங்க. இவர் மன்னிப்பு கேட்டோம், அது நம்ம ஹீரோ ஏற்றுக்க மாட்டார். இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி போயிடுவாங்க. பாஸ் இவனை வேறு ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க அடியால் கேட்க, அவனுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு கொடு, அது போதும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, இது தண்டனை நினச்சிக்கிட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ருயானை பிடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. டேய் என்னடா உனக்கு பிரச்சனை? என்ன பண்ணுற நீ? எதுக்கு என்ன இப்படி தள்ளி விட்ட? உனக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னார் எங்கள் பாஸ். இந்தா எடுத்து தின்னு. எது? இது மண்ணு. இதை போய் தின்ன சொல்கிற? தின்ன மாட்டேன். வேண்டாம். யார் தின்ன மாட்டேன்னு சொன்னா? நான் சாப்பிடுவேன். என்னாச்சு? அவன் சாப்பிட மாட்டேன்றானா? ஆமாம் பாஸ். என்ன பண்ணுறது? சரி, அவனுக்கு அது பிடிக்கலையே என்னவோ. சாப்பாடு அவன் போதுன்ற அளவுக்கு கொடு. ருயான் சாப்பிடல அப்படின்ற காரணத்துக்காக ஹீரோ பரிதாபப்பட்டு இதை செய்ய சொன்னா இவங்க அதை தண்டனையாவே கொடுத்துட்டு இருப்பாங்க. பாஸ் சொல்லிட்டாரு இவனுக்கு நிறைய சாப்பாடு கொடுக்க சொல்லி. இன்னமும் கொடுக்கணுமா? நான் கேட்டு வந்துடுறேன். டேய் என்னது 8 பவுல் கொடுத்தும் பத்தலையா? சரி இன்னும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெள்ளந்தியா சொல்லிடுவாரு. இன்னுமா? அவ்வளோ கொடுத்து அவன் என்ன ஆவான்? இந்த பக்கம் நம்மளோட ருயான் ரொம்ப சோர்ந்து போயிடுவாரு. விட்டுருங்கடா ப்ளீஸ் அப்படின்ற நிலைமைக்கு போயிடுவாரு. இவனுக்கு ஃபுல்லாகிற வரைக்கும் கொடுக்க சொல்லியிருக்காரு. இதை விட ஃபுல் கொடுத்தா இவன் செத்து போயிடுவான்பா. பரவாயில்ல கொடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அட்லீஸ்ட் இந்த சோத்து கூட கொஞ்சம் ஊறுகாயாச்சு வச்சு கொடுங்கடா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, எது ஊறுகாய் வேணுமா? உனக்கு சோறு மட்டும்தான் கொடுக்க சொல்லி உத்தரவு. இப்படி என்ன சோத்தை போட்டு சாகடிக்காதீங்கடா பாவீங்களா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க, இவனுக்கு என்ன கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு பக்கம் ஹீரோ ஃப்ரெஷ்ஷாக காற்று வாங்கிட்டே ஒரு ரூமை கடந்து போவார். டக்குன்னு சடனாக ஓடி வந்து நம்ம ருயான் இருக்கிற ரூம் பக்கம் பார்த்துருவாரு. டேய் என்னடா நடக்குது? இவனை என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? பாஸ் நீங்கள் தானே சொன்னீங்க அறிவு கட்டுறவங்களா தூக்குங்க. இதை நான் மறக்கவே மாட்டேன். என்னை எப்படி பழி வாங்கிட்டல்ல? இல்லை அது வந்து ஒன்று நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் அங்கேருந்து போயிடுவார். நான் என்ன பண்ண சொன்னால் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த 3 பேரையும் பார்த்து முறைக்க சடனாக அவனுங்க திரும்பிப்பானுங்க. இந்த மிஸ்டேக்னால நம்ம ஹீரோ ரொம்ப கோவமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தெரிஞ்சுக்கிட்டு கூல் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிறவங்க ஸ்டோரியெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க சொல்கிறதுல சில காமெடி இருக்கும். அந்த காமெடியை கேட்டாச்சும் நம்மளோட ஹீரோ சிரிப்பாருன்றதுக்காக இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் எந்த விஷயத்துக்கும் நம்ம ஹீரோ ரியாக்ட் பண்ணாமல் ருயானுக்கு நடந்த அநீதியை நினச்சே முறைச்சே பார்த்துட்டு இருப்பாரு. இதில் சிரிக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக காமெடி இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்கள நோட்ஸ் கட் பண்ணிட்டு இருப்பாரு. சரி எனக்கு வேறு வேலை இருக்குது, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரை பார்த்து மறுபடியும் முறைக்க அவனுங்க மறுபடியும் திரும்பிப்பானுங்க. அங்கேருந்து ஹீரோ கிளம்பிடுவார். போன அவர் ருயானை பார்க்கறதுக்காக தான் ரூம் பக்கம் போயிருப்பார். ருயான் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கும் போது இதை நான் வேணும்னு செய்யலை, நீ இப்போ பெட்டர் தானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ரியான் கிட்டேருந்து எந்த பதிலும் வராது. 2 சைட்லேயும் தப்பு இருக்குது, மிஸ்டேக் நடந்து போச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணும்போது 2 சைட்லேயும் மிஸ்டேக் இருக்கா? யார் சைட்லப்பா மிஸ்டேக் இருக்குது? ஒன்னால தான் நான் இந்த நிலைமையில் நிற்கிறேன், உன் ஆட்டிடியூடை பாரு அப்படின்ற மாதிரியெல்லாம் திட்டிகிட்டு இருப்பாரு. என்னோட ஆட்டிடியூடில் என்னடா கண்ட? நான் ஒன்றும் மாறலை. இங்கே பாரு, நான் உங்ககிட்ட வந்தது மன்னிப்பு கேட்க தான். மன்னிப்பா? இப்படி தான் மன்னிப்பு கேட்பாங்களா? நீ மன்னிப்பு கேட்கலன்னு தெரிஞ்சாலே என்னை இன்னும் போட்டு துவைச்சி எடுத்துருவானுங்க. உன் மன்னிப்பு வேணாம், ஒன்று வேணாம், தயவு செஞ்சு என்னை தனியாக விட்டுட்டு போ. இதுதான் உன் முடிவா? இதுதான் என் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக சொல்லிடுவார். நம்ம ஹீரோ மறுபடியும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு ருயான் கூப்பிட, என் பேரை சொல்லி கூட கூப்பிடாத, நீ என் பேரை சொல்கிறது கூட நான் விரும்பலை, நீ இதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் உன்னை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஜிங், போயிடு, நீ இதுக்கு வருத்தப்படுவ, போயிடுன்னு சொன்னேன், என் கண்ணு முன்னாடி நிற்காத, இங்கேருந்து போயிடு, உன்னை பார்க்க விரும்பலை, நீ இதுக்கு வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவார். இதை அடியாட்கள் ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. வெளியில் வரும்போது அவனுங்க சீக்கிரட்டாக ஒளிஞ்சு பண்ணுறதையும் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்க வரானா? என்ன ரிலேஷன்ஷிப்டா இது? ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினி ஜிங்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஜிங்கோட பிரேஸ்லெட்டை பற்றி ஹீரோயினி பேசிட்டு இருப்பா. இதை பார்த்து நம்மளோட ஜியோ, என்னடி கதை அடிச்சுட்டு இருக்கீங்க வேலை செய்கிற நேரத்தில்? ஒரு சர்வெண்ட்னா எப்படி வேலை செய்யணுன்ற ரூல்ஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. எல்லாரையும் வேலை வாங்கி அந்த வேலையை பர்ஃபெக்டாக முடிக்கணும். எனக்கு ஒரு டவுட்டு ஜியோ, எனக்கு ஒரு கொஷின் கேட்கணும் உன்கிட்ட. சரி கேளு. சரி,
வேலைக்காரங்கள வேலை வாங்குற வேலைக்காரியும் ஒரு வேலைக்காரி தானே, ஹெட் மெய்டு. அப்போ நீ அதானா? ஆமாம். அப்படின்னா நீ தலைமை வேலைக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிங் கேட்க, அதுவும் சரிதான், அப்படி தானே வரும். இவளுங்க ஏதோ என்னை பேசி மயக்க பார்க்குறாளுங்க. இங்கே பாருங்க, என்னை முட்டாளாக்க பார்க்காதீங்க, சொன்ன வேலையை மட்டும் செய்யுங்க, கதை அடிச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி வேலை வாங்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ பாரு என்ன பண்ணுறேன்னுட்டு. என்னடி அங்கே குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை, இவளுக்கு இந்த துணியை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு தெரியலையா. நல்ல வந்துட்டா, ஒரு துணியை கூட துவைக்க தெரியல, எப்படி துவைக்கணும்னு நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி எடுத்தா முடிஞ்சு போச்சு. இதுக்கு என்ன ஆனைப்படையும் குதிரை படையுமா கூட்டிகிட்டு வருவாங்க? எவ்வளோ ஈஸி. இது உங்களுக்கு ஈஸி தான், வெரி குட். சரி சரி, ரொம்ப புகழாதீங்க. துணி துவைக்கிறதுன்றது ஒரு காலை. ஐயோ பாத்தியா, ஆமாம், இவளுங்க என்ன ரொம்ப புகழாளுங்க. அப்புறம் எனக்கு இன்னொரு கொஷினும் இருக்குது. இதில் கரையாக இருக்குது, இந்த கரையை எப்படி போக்குறது? அது ஈஸி தான். இப்படி நிறைய பவுடரை போட்டு ஜிங் சிக்குன்னு இழுத்தா முடிஞ்சு போச்சு. வாவ், நீங்கள் ரொம்ப திறமைசரி. எனக்கே தெரியும். ஐயோ கிழிஞ்சு போச்சு. ஐயோ இந்த வீட்டு மருமகளோடது, ரொம்ப காஸ்ட்லி. இது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதை பற்றி அவங்க யாருக்கும் தெரிய தேவையில்ல, நானும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், சொல்லாதீங்க. ஐயோ, எனக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்ச நான் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்க முடியாதே பாட்டி. என்ன பண்ணுற? ஏய் வேண்டாம், அப்படி போய் நம்ம இவளை காட்டி கொடுக்க தேவையில்ல. ஒரு பெஸ்ட் டெய்லர்கிட்ட கொண்டு போனால் வேலை முடிஞ்சுது. சரி சரி, நானே போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. என்ன நீ தனியாவா போகிற? ஆமாம். ஆனால் பாட்டி, கத்துறீங்க. சரி உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன், காட்டி கொடுத்துடாதீங்க, கூட்டிகிட்டு போகிறேன், வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன். அது சரி, வந்து தொலைங்க யாராச்சும் பார்க்கறதுக்கு முன்னாடி. லா வா போகலாம், வெளியில் போகலாம், வா வா அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. டைலர்கிட்ட காமிச்சதும், இது ரொம்ப ரேர் ஃபேப்ரிக், கிடைக்குமா கிடைக்காதா, ஏன் இப்படி முழிக்கிறீங்க? இது ரொம்ப காஸ்ட்லி, என்கிட்ட இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன், நாங்கள் வெளியில் போய் வேறு கடையில் பார்க்கட்டா? சரி சரி போங்க, ரொம்ப தூரம் போயிடாதீங்க, அப்புறம் பிச்சிடுவேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரொம்ப தூரம்லாம் போக மாட்டோம், சீக்கிரம் வந்துடுவோம். அவளே வேலை வாங்கி ட்ராப்பில் மாட்டி விட்டாச்சு. காதல் விழுந்துட்டு போகுது, இனியோட நாள் நம்மளோடுது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு வரும்போதே ஒரு லேடி மேலே மோதிடுவாங்க. சாரி, நீயா பனிஷ்மெண்ட் ஹவுஸ்லேருந்து தப்பிச்சிட்டியா? நீ யாருன்னு பேசிகிட்டு இருக்க, கொஞ்சம் பார்த்து பேசு. நான் இவகிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நடுவில் நீ யார் இதெல்லாம் கேட்குறதுக்கு? நீ அந்த ஹவுஸில் இருந்த லேடி தானே? ஓய், உனக்கு கொஞ்சம் கூட மரியாதைன்றதே தெரியாதா? உனக்கு மரியாதை நான் கற்று தருவேன். என் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தியா? இதெல்லாம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் கூட்டிட்டு வா பொண்ண அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பவுல் தண்ணி எடுத்து நம்ம ஜிங் மேலே ஊற்றிடுவா. ஐயோ, நான் என்ன சும்மா வா அப்படின்னு சொல்லி இன்னொரு பவுல் தண்ணியை அந்த லேடி மேலே ஜிங் ஊற்றிடுவா. இதுக்கு மேலே வந்தால் இன்னும் 2 பவுல் பறக்கும். பொண்ணை என்னடி பார்த்துட்டு இருக்கீங்க, இவளுங்களை அடித்து தும்சம் பண்ணுங்கடி அப்படின்னு சொன்னோன்னு நம்மளோட ஜிங்கு ஹீரோயினிக்கும் அந்த 4 பேருக்கும் சண்டை நடந்துட்டுருக்கோம். இப்படி பயங்கரமாக சண்டை நடக்கிறது ஒன்றுமே தெரியாது. ஜியோ உள்ள டைலர்கிட்ட பேசிகிட்டு இருப்பா. இது சீக்கிரம் கொடுத்துருவீங்கல்ல? ஒரு 10 நாளில் கொடுத்துருவோம். 10 நாளா? முடியாது, 3 நாளில் கொடுத்துருவீங்கல்ல? அதுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும். இந்தாங்க, கொடுத்துருவீங்கல்ல? கொடுத்துட்றேம்மா, இதே மாதிரி இருக்கணும், சேமாக இருக்கணும். சரி அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியில் அனுப்பி வைக்க, அந்த நேரம் பார்த்து இந்த கூட்டமே நம்ம ஜிங்கை துரத்திட்டு போவாங்க. இதை பார்த்த ஜிங், என்னடி அங்கே பண்ணுற வேலைக்காரி, வாடி எங்களை பொழந்து கட்டுறாள், சீக்கிரம் எங்கள் கூட வந்து சண்டை போடு. எது சண்டை போடா? இது ஏன் வேலை இல்லை. ஏய், இவளும் அவங்க கூட்டாளி போலடி, இவளை முதல்ல தூக்குங்க அப்படின்னு. ஏய் என்கிட்ட வராத, அந்த ஸ்டிக்கை கூடடி, அது இழுக்காதடி அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டிக்கையும் பிடுங்கி இவளையும் துவம்சம் பண்ணி அடிச்சு அமிச்சிருவாங்க. யார் இவளுங்க, சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு என்ன அடிச்சாலுங்க, இவளுங்க நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கழியை எடுத்துகிட்டு வந்து இவங்க விசிறி அடிக்கும் போது அதில் அடிப்பறத்து நம்ம ஹீரோயினிக்கும் ஜிங்குக்கும் தான் இருக்கும். அந்த சண்டை முடிஞ்சது பார்த்தா அந்த ஸ்டிக்கே உடஞ்சி போயிருக்கும். இப்போ பாட்டிக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? சரி வீடு, இதெல்லாம் சண்டையில் சகஜம். ஜிக்ஸி, இந்த நிமிஷத்துலேருந்து இவளும் நம்மளோட ஃப்ரெண்டாக ஏற்றுக்கலாமா? அதுவும் சரிதான். என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறீங்களா? அது இருக்கட்டும், பாட்டிக்கிட்ட இப்போ என்ன சொல்கிறது? ஏதாவது சொல்லி ஜமாலி, அது ஓம் பிரச்சனை, நாங்கள் என்ன பண்ணுறது? ஏய், என்னை ஃப்ரெண்டாக சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறீங்க. சரி வா, எதையாவது போய் சொல்லி என்னை காப்பாற்றி விடுங்க ப்ளீஸ். பார்த்துக்கலாம். பாட்டி, நாங்கள் வெளியில் போனப்போ ஒரு பைத்தியக்காரன் ஸ்டிக்கை உடைச்சிட்டான். ஆமாம், ஜியோ சொல்கிறது உண்மைதான். இந்த கதையெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது. அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான், அவனுக்கு என்ன வயசு இருக்கும், அவன் என்ன கலரில் இருந்தான்ற மாதிரிலாம் கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஹீரோயினியெல்லாம் பதில் சொல்லிகிட்ருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேரை நீ எதுக்கு கூட்டிகிட்டு போனான்னு கேட்கும்போது, ஐயோ இப்போ என்ன சொல்கிறது, அது வந்து அவன் அடித்ததில் எனக்கு எல்லாம் மறந்து போச்சு, இதுங்களை ஏன் வெளில கூப்பிட்டு போனான்னு. இதெல்லாம் என்னை நம்ப சொல்கிறியா நீ?
இவங்களுக்கு டிசிப்ளின்னா என்னன்னு சொல்லிக் கொடுக்க சொன்னா, அவங்க கூட கூட்டு சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கியா? அப்படின்னு சொல்லி பாட்டி திட்டிட்டு இருக்கும்போது, சித்தி வந்து இவங்க கோலத்த பார்த்துட்டு, "ஐயய்யோ! நீ எதுக்கு வந்த? இவங்கள்ல ஒருத்தர பார்க்கறதுக்காக வெளியில ஒரு லேடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க." "ஐயய்யோ! மார்க்கெட்ல சண்டை போட்ட அந்த டேங் இங்கேயும் வந்துட்டாளா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல, இல்ல. அது டேங் இல்ல. அவங்க யார பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா, சண்டைக்கு ரெடியாவ வேண்டியதான். ஆ ஜிக்ஸிய தான் பார்க்கணும்னு சொன்னாங்க. என் கையால தான் உத வேணும்னா, அத யாரால மாத்த முடியும்? சரி கொடுத்துட்டா போச்சு. இதோ வந்துட்டேன்." அப்படின்ற மாரி ஹீரோயினி சொல்லிட்டு பந்தாவா கிளம்புவாங்க. வந்திருக்கிறது என்னவோ நம்ம ஹீரோயினியோட அம்மா. "ஜிக்ஸி உன்ன ஒரு வழியா நான் கண்டுபிடிச்சுட்டேன் தங்கம். மா நீயா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஷாக் ஆவாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். பாய்.